அருமையான தோழர் தோழியர்களே, இன்று காம்ரேடு மதுசூதன் அவர்களுடைய 126வது பிறந்த நாள். தொழிற்சங்கங்களின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற காம்ரேடு மதுசூதன் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே ஏராளமான நன்மைகளை, குறிப்பாக இந்த சிவில் விமான போக்குவரத்து துறையை சார்ந்தவர்களுக்கு ஏராளமான நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். அவர் வாழ்ந்த காலத்திலே சிவில் ஏவியேஷன் என்று சொன்னாலே இந்தியாவில் உள்ள அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்குமே நன்றாக தெரியும். அவர் போராட்டங்களிலே பல வெற்றிகளை பெற்றவர். பத்து 1960ஆம் ஆண்டிலே தொழிற்சங்கங்களின் போராட்டங்கள் நிறைய நடைபெற்றன. அந்த நேரத்திலே ஒரு நாள் டோக்கன் ஸ்ட்ரைக் இந்தியா முழுவதும் எல்லா தொழிற்சங்க தலைவர்களும் கலந்து செயல்படுத்தினார். அந்த ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் பங்கு பெற்றவர்களை, அதில் தற்காலிக ஊழியர்களை அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் டிஸ்மிஸ் செய்ய உத்தரவிட்டார். அதன்படி ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலையை இழந்தனர். இது சம்பந்தமாக பல போராட்டங்களை காம்ரேட் மதுசூதன் தலைமையில் அனைத்து டிபார்ட்மெண்ட்டில் உள்ள தொழிற்சங்க தலைவர்களும் கலந்து நடத்தினார்கள். ஆனால் இந்திரா காந்தி அம்மையார் காலம் தாழ்த்தி கொண்டே சென்றார். ஒரு தடவை காம்ரேடு மதுசூதன் தலைமையில் டெல்லி விமான நிலையம் செல்லுகின்ற வழியிலே முழுவதும் போராட்டக்காரர்களை நிறுத்திவிட்டார். இந்திரா காந்தி அம்மையார் டெல்லி பாலம் விமான நிலையத்திற்குள் நுழைய முடியாதவாறு அவரை தடுத்து நிறுத்தப்பட்டது. போலீசார் மற்றும் என்ன செய்தாலும் செய்து கொள்ள விட்டும் என்ற நிலைமையிலே இருந்தது. இந்திரா காந்தி அம்மையார் மதுசூதனை கூப்பிட்டு பேசினார். ஏன் என்னை உள்ளே போக தடை செய்தீர்கள் என்று. மதுசூதன் சொன்னார், அம்மா, நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். காலம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. தொழிலாளர்கள் இன்னும் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே இங்கேயே எங்களுக்கு அந்த உத்தரவை கொடுங்கள் என்று சொல்லி, அதன் பிறகும் பிரதமர் இந்திரா காந்தி மதுசூதனுடைய கோரிக்கையை ஏற்று அங்கேயே அந்த உத்தரவுக்கு எழுதி கொடுத்தார். இப்படியாக இந்திரா காந்தியை எதிர்த்து போராடி அதில் வெற்றியும் கண்டவர் நம்முடைய காம்ரேடு மதுசூதன் அவர்கள். வேலை இந்திரா காந்திக்கு மிகவும் வேண்டியவர். ஒரு தடவை இந்திரா காந்தி மதுசூதனிடம் கேட்டார், மிஸ்டர் மதுசூதன்,
Why don't you come and join in with our party? மதுசூதன் பதில் கொடுத்தார், மேடம், my conscience is not permitting. I belong to Communist Party. I am unable to join with your party. இப்படியாக எல்லா இடங்களிலும் ஒரு 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 பெரிய ஒரு புகழை பெற்றவர் மதுசூதன். அவரை ஒரு தடவை ஜப்பானுக்கு இந்திய அரசாங்கம் அனுப்பியது. ஜப்பானில் இந்திய அரசு சார்பில் தொழிலாளர்களை பற்றி பேசுவதற்காக காம்ரேட் மதுசூதன் ஜப்பான் சென்றார். ஜப்பானில் அவருக்கு கலர் டிவி ஒன்று ஜப்பானிய அரசு பரிசாக கொடுத்தது. காமரேட் மதுசூதன் அந்த கலர் டிவியோடு டெல்லியில் வந்து இறங்குகிறார். டெல்லியில் உள்ள கஸ்டம் அதிகாரிகள், கலர் டிவி இங்கு இதுவரை வரவில்லை, இதை நாங்கள் கொடுக்க இயலாது என்று சொல்லி அந்த கலர் டிவியை பறிமுதல் செய்து விட்டார்கள். அப்போது கலர் டிவி புழக்கத்தில் இல்லாத ஒரு நேரம். காம்ரேட் மதுசூதன் வந்து விட்டார். வந்த பிறகு அவர் நிதி அமைச்சகத்தில் உள்ள IAS அதிகாரிக்கு ஃபோன் செய்து, ஐயா, இந்த மாதிரி ஓரம் பரிசாக கொடுக்கப்பட்டது, அதை இங்கு பிடித்து வைத்து விட்டார்கள் என்று. அப்போது அந்த நிதித்துறை செக்ரட்டரி மதுசூதன் மிகவும் நன்றாக தெரிந்தவர். அவர் சொன்னார், மதுசூதன் ஐயா, வெயிட், I will go to the records and then I will release it. So after some time இதே கஸ்டம்ஸ் வேனில் கொண்டு வந்து அந்த கலர் டிவியை அவருக்கு இறக்கி கொடுத்து விட்டு சென்றார்கள். இப்படியாக ஒரு செல்வாக்குள்ள ஒரு மனிதன் எங்கு சென்றாலும் எந்த இடத்தில் சென்றாலும் எல்லா காரியங்களிலும் அவர் போகிற இடத்தில் வெற்றிகளைத்தான் குவித்து கொண்டு வருவார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய தலைவர், எவ்வளவோ காரியங்களை செய்தவர், இன்று நம்மிடையே இல்லை. என்னை பொறுத்தளவில் பர்சனலாக எவ்வளவோ காரியங்கள் எனக்காக செய்திருக்கிறார். அவரை இழந்து தவிக்கின்ற இந்த நேரத்திலே அவருடைய 126வது ஆண்டு விழாவை கொண்டாடுவதில் மிகவும் பெருமைப்படுகிறோம். நன்றி, வணக்கம்.